தினத்தந்தி நியூஸ் பேப்பரை நான் சொன்ன அதிகாரிகள், பிஸ்னஸ் மேனு, சமுதாயத்தில் செல்வாக்குள்ள பல பேர் படித்தாலும் அந்த பேப்பர் யாருக்கான பேப்பர் அப்படின்றது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதை உருவாக்கும் பொழுதே அதில் அவங்களுக்கு தெளிவு இருந்தது. தலைமுறைகள் கடந்தும் அந்த தெளிவை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கான நியூஸ் பேப்பர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வீட்டில் இருக்கிறவங்களுக்கான நியூஸ் பேப்பர், டீ கடையில் உட்காந்து பேசுகிறவங்களுக்கான நியூஸ் பேப்பர், இது மூவி, அரசியல் பற்றி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கான நியூஸ் பேப்பராக நீங்கள் அதை பார்க்கலாம். 10th +2 எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணாலும் சரி, 10th +2 ரிசல்ட் வந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களை தலையங்கங்களை இன்ன வரைக்கும் அவங்க போட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்குது. எப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு எஸ்எஸ்எல்சி படிக்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள். 10 லட்சம் மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது 10 லட்சம் குடும்பங்களை போய் சேருது. அதாவது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 20% குடும்பங்களில் ஏதோ ஒரு மாணவன் +2வோ அல்லது 10த்தோ படிச்சுட்டு இருப்பான். ஸோ அந்த செய்தி ஒரு குடும்பத்துக்கான ஒரு செய்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சரி இப்போ குடும்ப பத்திரிக்கை அப்படின்னு சொன்னாலும் அவங்க இளைஞர்களை கவர்றதுக்காக ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போ பண்ணுறாங்களான்னு என்னன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமைகளில் கவர்ச்சி படம் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அது மட்டும் கிடையாது, சிறுவர்களை கவர் பண்ணுறதுக்காக கன்னித்தீவுன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் போட்டுட்ருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னாக்கா, அட்ரஸ் த மாஸ், த லெஜண்ட்ஸ் வில் ஃபாலோ.